ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விலாக் தான். ட்ரிச்சியில் எடுத்தது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் லீவுக்கு வந்து ட்ரிச்சி போயிருந்தேன் அப்படின்னு. ஸோ அம்மா வீடுனாலே எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, லீனியன்ட் லெத்தாஜிக் அந்த மாதிரி தானே. எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். நல்லா இஷ்டத்துக்கு எந்திரிக்கலாம், இஷ்ட டைமுக்கு குளிக்கலாம், இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஒரு ஒர்க்குமே இருக்காது, அம்மாவே எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மார்னிங் எழுந்துட்டு பொறுமையாக காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து வெயிலில் காய வச்சிட்டு இருந்தேன். இது வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம். ஸோ அங்கே தான் வெயிலில் வந்து நான் நல்லா காய வைப்பேன். எனக்கு எப்போவுமே வந்து ஹேட் பாத் எடுத்தாலே வெயிலில் காய வச்சா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் வந்து இது டிஃப்ரெண்ட்டான விலாக் தான் இது. எப்படி வந்து பட்டு சாரீலாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக விலாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே மங்களகரமாக நம்ம வந்து இந்த விலாகை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாங்கின பீரோ பாருங்கள், குட்டி குட்டி அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி வச்சுருப்போம் நாங்கள். பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு சாரீ பேக்கில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா நார்மல் சாரீஸ். பாருங்க, இது ஃபுல்லாகவே வந்து பட்டு சாரீ தான் வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சாரீ பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே பட்டு சாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒயிட் கிளாத், அதாவது வந்து உங்களோட வீட்டில் இருக்க அப்பாவோட வேஷ்டி இல்லை ஹஸ்பண்டோட வேஷ்டி இல்லைன்னா நல்ல ஒரு ஒயிட் டவல், பெரிய டவலாக இருந்தால். பட் பெட்டர் வந்து வேஷ்டினா வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வேஷ்டிக்குள்ளே இந்த சாரீ பேக் யூஸ் பண்ணால் கூட இந்த ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த இதில் வந்து கவர் ஆகிருக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கவர் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டு உள்ளாது, சாரியில் வந்து ஒரு மாதிரி ஒயிட் பேட்சஸ் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது. எப்போவுமே பட்டு சாரியை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வைக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே வந்து நம்ம வந்து பட்டு சாரீஸை வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் வேஷ்டியில் வந்து காட்டன், ஓகேவா, காட்டன்லேயோ இல்லை வந்து கொஞ்சம் சாஃப்ட் காட்டனாக இருந்தால் கூட ஓகே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் ஆகாது. ஸோ இதுதான் இது. அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ எப்போவுமே வந்து நம்ம சாரீஸ், பட்டு சாரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அயனே பண்ணாதீங்க. அயன் பண்ணி எப்போவுமே சும்மா மடித்து நம்ம வைக்கவே கூடாது. பிகாஸ் அது நீங்கள் ரொம்ப நாள் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அப்படியே ஃபுல்லாக கட்டி விழுந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நான் அயனே பண்ணலை. நான் என்னைக்காவது கட்டும் போது ஏற்கனவே ஒரு வாட்டி அயன் பண்ணி கட்டிட்டேன். இப்போ அடுத்து வந்து அது நம்ம கட்டினதுக்கப்புறம் கசங்கிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணவே கூடாது. இதுக்கப்புறம் இப்போ எப்போ நான் இந்த சாரீ கட்டலான்னு டிசைட் பண்ணுறனோ அதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியோ இல்லை 3 டேஸ்க்கு முன்னாடியோ இல்லை பிஃபோர் டேவோ நம்ம அயன் பண்ணிக்கலாம்.
ஸோ எப்போவுமே அதே மாதிரி தான் எப்போவுமே பட்டு சாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அயன் பண்ணி அப்படியே அந்த கட்டோடு மடித்து வைக்கவே கூடாது. இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சாரியை கட்டிட்டோம் பட் எனக்கு கசங்கலை, நான் அயன் பண்ண அதே மாதிரி எனக்கு அதே மடிப்பிலே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உல்ட்டாவாக மடிச்சு வைங்க. இப்போ இது எனக்கு கசங்கிடுச்சு அதனால நான் அப்படியே மடிச்சிட்டேன். இல்லைனா இப்போ இப்படி மடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இப்படி மடித்து வைக்கணும், உல்ட்டாவா, அதாவது அந்த கட்டு விழாத மாதிரி இப்படி மேனேஜ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து வருஷ காலத்துக்கு பட்டு சாரீஸ் வந்து வீணே ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து சாரீ பேக் வந்து யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2013 பெங்களூரில் நான் வாங்கினது. அழகாக இருக்குது அப்படி சாரீ பேக் ட்ரெஸ் பேக்குன்னு ஸ்ட்ரீட் ஷாப்பில் விற்றுட்டு இருந்தாங்க. அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 100 rupees 150 2 பேக் வாங்கினேன். பட் ரொம்ப வருஷம் நான் யூஸே பண்ணல. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒயிட் கிளாத் வச்சு தான் நான் பட்டு சாரி வைப்பேன். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா தான் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, நானே கற்றுக்கிட்டதெல்லாம் கிடையாது. இந்த இது மடித்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் இதில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க யார்ட்டையோ தெரிஞ்சுட்டு எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து தான் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் பட்டு சாரி இருக்குது, சாரி பேக் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட சாரி பேக்கெல்லாம் இல்லை, அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வேஷ்டியில் தான் உங்களோட பட்டு சாரியெல்லாம் வச்சு அப்படியே வந்து வார்ட்ரோப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் கைஸ், இப்படி தான் வந்து நம்ம இது பண்ணணும். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து வார்ட்ரோப்பில் உங்களோட கிளாத்ஸ் அடுக்கும் போது மெயினாக இரும்பு பீரோவாக இருக்குது அப்படின்னா பேப்பர் எதுலேயுமே நம்ம ஒரு பேப்பர் போட்டு தான் அடுக்குவோம் இல்லையா. எனக்கு அந்த பழக்கம் தான். பேப்பர் போட்டு அடுக்கும் போது நீங்கள் அந்த பேப்பருக்கு அடியில் அந்த நாப்தலின் பால்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒன்று வச்சுங்க. பேப்பருக்கு அடியில் தான் வைக்கணும், துணியில் படாத மாதிரி வைங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுனா அந்த சில நாப்தலின் பால்ஸ் சீக்கிரம் கரையிற மாதிரி ஆகி அந்த கிளாத்லலாம் உங்களுக்கு ஒயிட் பேச்சஸ் மாதிரி லைட்டாக எந்த இடத்துல படுதோ அந்த நாப்தலின் பால் அந்த இடத்துல மட்டும் வந்துடும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு பேப்பர் போட்டு அந்த பேப்பருக்கு அடியில் கார்னரில் உங்களுக்கு வந்து அந்த நாப்தலின் பால்ஸை நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேப்பர் போட்டு கிளாத்ஸ் எல்லாம் அடுக்குங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். சாரியை இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போது இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப எப்படி சொல்ல காலேஜ் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன். காலேஜ் முடித்த சமயத்தில் ஐ கெஸ் மோஸ்ட் ஒரு 10 years இருக்கும். இது வந்து பட்டு சாரி இதுதான். ஸோ வந்து அண்ணாவோட எதுவுமே ஆகலை. இதெல்லாம் நான் ட்ரை கிளீன் தான் கொடுத்துட்ருப்பேன். அண்ட் ஜஸ்ட்டு அயன் பண்ணி எப்போ கட்டணுமோ அப்போ அயன் பண்ணி கட்டிக்குவோம், அது மாதிரி தான். ஸோ இதெல்லாம் தான் டிப்ஸு. ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இது சாரீஸ் அண்ட் பட்டு சாரீஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஈவன் டிசைனர் சாரியை கூட நீங்கள் சாரீ கவரில் வச்சாலும் பரவாயில்ல. பட் அதே நேரம் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் ஒயிட் வேஷ்டியோ ஒயிட் டவல்லையோ வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். எந்த ஒரு சாரியோட அந்த டெக்ஸ்டரோ இல்லை சில சாரீஸ்லாம் அப்படியே பழசான மாதிரி ஆயிரும். நம்ம ஒரு 2-3 times கட்டினோன்னு நார்மலாக மற்ற கிளாத்ஸோட படாமல் அந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் வரும். என்கிட்ட நிறைய டிசைனர் சாரீஸ் இந்த மாதிரி இயர்ஸ் கணக்காக இருக்குது. பட் எதுவுமே ஆனதில்லை. நானே கட்டி போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாதான் உண்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நான் காமிச்ச இந்த டிப்ஸ் அண்ட் இந்த உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.